அடுத்த விருதை வழங்குவதற்கு ஒரு மாபெரும் கலைஞன், மகத்தான மனிதர் திரு சிவகுமார் ஐயா அவர்களை மேடை ஏற்றுவதில் மகிழ்ச்சி அடைகிறது ஆனந்த விகடன் நம்பிக்கை விருதுகள் 2024. இவரோடு இணைந்து இந்த விருதை வழங்க கதையையும் கதாபாத்திரங்களையும் திரையில் அழகாக காட்டக்கூடிய ஒளிப்பதிவாளர் திரு PC ஸ்ரீராம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இவர்களோடு இணைந்து இந்த விருதை வழங்குவதற்கு ஹிமாலயா ஏரியா மேனேஜர் மிஸ்டர் கே சிவசண்முகம் அவர்களையும், ஏரியா சேல்ஸ் மேனேஜர் மிஸ்டர் சரவணன் AK அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இந்த விருதை பெறப்போகும் விருதாளர் யார்? ஏவில பார்த்துடலாம். யாரை வேண்டுமானாலும் நேசித்து விடுகிற, யாரையும் நேசிக்க வைத்து விடுகிற கதாபாத்திரங்களை உலவ விட்டு மெய்யழகனாக்கிய இயக்குனர் பிரேம்குமாருக்கு தமிழ் ரசிகர்கள் கொடுத்தது சிவப்பு கம்பள வரவேற்பு. ஒளிப்பதிவாளராக பசங்க, சுந்தரபாண்டியன் என தொடங்கியவருக்கு காதல் பெருவெளியில் 96 தந்தது பெரும் திருப்பு முனை. கத்தியும் ரத்தமும் உடலை சல்லடையாக துளைக்கும் குண்டுகளும் தவிர்த்து தமிழ் சினிமா ஃபார்முலாவை தலைகீழாக்கிய அபார திரைக்கதைகளை அடுத்தடுத்து அடுக்கியதில் இவர் நிகழ்த்தியது ஒரு புது பாய்ச்சல். ஆக்ஷனில் அடித்து விளையாடிய நடிகர்களை கலைஞர்களாக்கி இவர் அழைத்துச் சென்ற அழகிய வண்டி பாதையில் தமிழ் உலகம் மொத்தமும் நிதானமாக பயணித்து இலைப்பாரியது. அன்பை விட மேலானது எதுவும் இல்லை என சொல்லிய வகையிலும் நம் முகத்தை நமக்கே காட்டும் கண்ணாடியாக இருந்தார். ஒவ்வொருவரின் விழியோரத்திலும் துளி கண்ணீரையாவது திரள வைத்து பேரன்பு போதித்த இந்த அற்புத கலைஞனை கொண்டாடி மகிழ்கிறது ஆனந்த விகடன். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் என திரையில் காட்டிய இயக்குனர் பிரேம்குமார் அவர்களை அன்போடு அழைக்கிறது ஆனந்த விகடன் நம்பிக்கை விருதுகள் 2024. இந்த இனிமையான தருணத்துல இந்த விருதோடு சேர்த்து மூவருக்கும் ஹிமாலயாஸ் வழங்கும் ஒரு அன்பு பரிசும் வழங்கப்படுகிறது. விகடன் ஆசிரியர் குழுவுக்கும் விகடன் வாசகர்களுக்கும் விருது பெற்ற என் மகன் பிரேம்குமாருக்கும் இந்த விருது கொடுக்க வருகை வந்திருக்கின்ற உலக மகா ஒளிப்பதிவாளர் PC ஸ்ரீராம் அவர்களுக்கும் முதல்ல வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சொந்த ஊரிலிருந்து வெளி ஊருக்கோ வெளி மாநிலங்களுக்கோ வேலை விஷயமாவோ படிப்பு விஷயமாவோ போய் 10-15 வருஷம் கழித்து நம்ம திரும்ப சொந்த ஊருக்கே வரும்போது ஒரு ஏற்பட ஒரு நெகிழ்ச்சி இருக்குது பாருங்கள். 10 வருஷம் 15 வருஷம் கழித்து நம்ம சொந்த ஊருக்கு போனீங்கன்னா அப்போ ஏற்பட நிகழ்ச்சியை சொல்லவே முடியாது. அதுதான் அந்த படம். இன்றைக்கி உலகளாவிய மக்கள் வந்து அந்த படத்தை கொண்டாட காரணம் அது படமே அல்ல, அது நம்ம வாழ்க்கை. இப்போ நீங்கள்லாம் ஒரு சின்ன பிள்ளைங்க எல்லாம் 40 வயசு கீழே இருப்பீங்க. இன்னும் 10 வருஷம் ஆனதுக்கப்புறம் உங்கள் சொந்த ஊர் போய் பாருங்கள், அப்போ தான் தெரியும். நான் வந்து என் கிராமத்தை விட்டு சென்னைக்கு வந்து 67 வருஷம் ஆகுது. நான் சின்ன பையன் நினச்சிக்காதீங்க, ஓகே. 67 வருஷத்துக்கு முன்னாடி கிராமத்துலேருந்து வந்தவன். அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் ஹீரோ ஆனவுடனே அந்த ஊருக்கு போனேன். எங்கள் ஊர்லேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் ஜிடி நாயுடு பிறந்த ஊர் கலங்கல்னு பேர். அந்த ஊர் தான் நான் 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படித்தேன். அந்த ஊருக்கு நான் போனோடனே நடிகர் வந்துட்டான்னு சொல்லி கண்ணை மூடி முடிக்கிறதுக்குள்ளே கொடுத்து 50-100 பேர் கிராமத்துலேருந்து ஓடி வந்து என்னை சுற்றிட்டாங்க. இந்த கோர்ட்லேருந்து ஒரே உட்கார டே பழனிசாமி அப்படின்னுது.
எனக்கு தான் தெரியும். டேய் பழனிசாமின்னா எல்லோரும் யாரை கூப்பிட்றான்னு திரும்பி பார்க்குறாங்க. நான் வாடா வாடா அப்படின்னேன். நேராக வந்தான். என்னடா பழனிசாமி எனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னா. எல்லோரும் அடிக்க போயிட்டாங்க. யோ நிறுத்துங்கய்யா, அவன் என் கூட படித்தவன் அப்படின்னு. எப்போ படித்தார்? 1946 நாடு சுதந்திரம் அடைறதுக்கு முன்னாடி. ஞாபகம் வச்சுக்கணும். கலங்களில் ஒரு பள்ளிக்கூடம்லாம் கிடையாது. கிராமத்துக்கு நடுவில் மொட்டை மண்டபம் ஒன்று இருக்கேன். மண்டபத்தில் இப்போ இவ்வளோ நைஸெலாம் தரை இருக்காது, மேடு பள்ளமாக இருக்கும். ஸ்கூலுக்கு போகிற பசங்க 4 வயசு 5 6 வயசு பசங்க ரோட்டில் போகும்போது மாடு சாணம் போட்டிருக்கோம். சாணத்தெல்லாம் கூடையில் போட்டு நாங்களே எடுத்துகிட்டு போவோம். எடுத்து போய் சாணத்துக்குள்ளே ஒரு சட்டியில் போட்டு அந்த சாணத்தை மிக்ஸ் பண்ணி அந்த தரையில் மொழிகி விடுவோம். இது மாதிரி சைனிங்கெல்லாம் வராது. அந்த தூசு போடுறதுக்காக அதை மொழிகி விட்டு அது காஞ்சதுக்கப்புறம் அதில் தான் உட்காந்து நாங்கள் படித்தோம். நீங்கள்லாம் வாழிய செந்தமிழ் வாழ்கிற தமிழ் தான் படிச்சிருப்பீங்க. நாங்கள் படித்தது தெரியுமா? வாழ்க வாழ்கவே நமது மன்னர் வாழ்கவே, 5ஆம் ஜார்ஜ் மன்னர் வாழ்கவே. இதை படித்தவங்க யார் இருக்கிறீங்க? யாருமே இல்லை நினைக்கிறேன். ஐயா நீங்கள் எப்படி? சத்தியமாக இப்படி மேசம் மட்டும் பெருசாக வச்சுருக்கிறார், சத்தியமாக படிச்சிக்க மாட்டார். வாழ்க வாழ்கவே நமது மன்னர் வாழ்கவே, 5ஆம் ஜார்ஜ் மன்னர் வாழ்கவேன்னு அந்த புத்தகத்தை திறந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் 5ஆம் ஜார்ஜ் மன்னர் கத்தியோடு இருக்கிற மாதிரி படம் போட்டிருப்பாங்க. அதை தான் நாங்கள் படிக்க ஆரம்பித்தோம். திடீர்னு ஒரு நாள் வாங்கடான்னு கூட்டி போனால் ஒரு கொடி ஏற்றுனாங்க. கொடியேற்றி முடிஞ்ச உடனே ஆரஞ்சு மிட்டாய் மஞ்சள் கலரில், பிங்க் கலரில், பச்சை கலரில் ஆரஞ்சு மிட்டாய் கொடுத்தாங்க. என்னையா விசேஷம் கேட்டால் நாடு சுதந்திரம் அடைஞ்சிச்சின்னு சொன்னாங்க. கற்பனை பண்ணி பாருங்கள். நாடு சுதந்திரம் அடைஞ்சதை ஒரு 3-4 வயசில் நாங்கள் போய் கொண்டாடும்போது கொடியேற்றினாங்க. முடிஞ்சோன்னா சங்கம் அதுக்குள்ள ஒரு படம் வச்சுருந்தது. மகாத்மா காந்தி போர்வை போத்தின காந்தி படம். நிறைய பேர் இறையம் உட்காந்துருக்காரு. மகாத்மா காந்தி படம், போர்வை போத்தின காந்தி படம் ஒன்று இருக்கும். அந்த படம் நேரு இந்த வேஸ்ட் கோட் போட்டு வெள்ளை திருப்பி போட்டால் நேரு படம் கைத்திட்டு நிற்பார். அந்த படம் சுபாஷ் சந்திர போஸ் கத்தியோட மிலிட்ரி யூனிஃபார்ம் இருக்குது. இந்த படம் தான் வாழ்க்கையில் முதல்ல பார்த்த அரசியல் தலைவர் படங்கள். இந்த படமெல்லாம் பார்த்தப்போ எங்கள் கூட படித்தவன் இவன் பேரும் பழனிசாமி, என் பேர் பழனிசாமி. நான் சின்ன பையன் ஏமாற்றிட்டு இருக்கிறேன் டைகி அடிச்சுட்டு. அவன் அப்படி இல்லை, அவன் ஒரிஜினல் முகத்தோடு இருந்தான். பார்த்த உடனே என்னை விட அழகாக இருப்பான் பையன். ஏன்டாட்டே என் வீட்டுக்கிட்ட வருவியாடா அப்படின்னா. வாடா போனான்னு போனேன். 2வது தெருவில் வீடு இருந்துச்சு. வீட்டுக்கு போனால் உட்காந்துக்கு நாக்காளி சேர் வசதியெல்லாம் கிடையாது. தலையை சாமணம் போட்டு உட்காந்தேன். நீ திடீர்னு வந்துட்டு உனக்கு என்னடா கொடுக்குன்னு தெரியல, என்னக்கு தான் கொடுறா அப்படின்னா. படை சோறு தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு கொடுத்தான். அதை குடிச்சிட்டு வந்தேன். இந்த மாதிரி சந்தோஷத்தை எல்லாம் கொடுத்தது இந்த மெய்யழகன் படம். இந்த இந்த அற்புதமான படமே இல்லை, கண்ணாடி. இந்த படத்தை கொடுத்த என் மகனுக்கும் இந்த விருது கொடுத்த விகடனுக்கும் மனப்பூர்வமாக நன்றியை தெரிவித்து விடைபெறுந்தேன். நன்றி, வணக்கம். எனக்கு சொந்த ஊர்னு ஒன்றும் கிடையாது. சென்னை தான் நான் சொந்த ஊர், பிறந்த ஊர் எல்லாமே. ஆனால் நான் ஹாஸ்பிட்டலில் பிறக்கலை, எங்கள் பெரியம்மா வீட்டில் தான் நான் பிறந்தேன். அதுதான் ரொம்ப அழகான விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். அப்போ ஹாஸ்பிட்டல்லாம் கிடையாது. எங்கள் பெரியம்மா வீட்டில் நான் பிறந்தது நான் மிகப்பெரிய பெருமையாக நினைக்கிறேன். காரணம், எங்கள் அம்மா கோயம்புத்தூர் சேர்ந்தவங்க, எங்கள் அப்பா பாதி மலையாளி. எங்கள் அம்மா ஊர் வேறு மாதிரி ஊர். அன்பு அன்பு அன்பு. கோயம்புத்தூர்காரங்களை பற்றி தெரியும் உங்களுக்கு, அன்பு மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், அன்பு மட்டுமா தெரிஞ்சவங்க. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு அந்த இது கொடுப்பினை கிடையாது. காரணம், எங்கள் அப்பாவோட அப்பா கேரளாவிலேருந்து வந்தவர். எங்கள் அப்பாவுக்கு மலையாளம் தெரியாது, தமிழ் தான் தெரியும். எங்கள் அப்பா ஒரு ஹார்டிகல்ச்சரிஸ்ட். செடி விஷயங்கள் மட்டும்தான் அவருக்கு தெரியும். அவர் காதலிக்கிற ஒரே விஷயம் செடியும் 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 மட்டுமே. காத்தாலேருந்து எனக்கு போனால் சாயந்தரம் வரைக்கும் செடியை மட்டும்தான் பார்ப்பார். செடியில் இருக்க நுணுக்கங்கள்லாம் அவ்வளோ அழகாக சொல்லுவார். அப்போ புரியாது எனக்கு. ஆனால் எங்கள் அப்பா மேலே மிகப்பெரிய மரியாதை உண்டு எனக்கு. காரணம், என்னை திட்டுவார், எப்படா நீங்கள் மற்ற மாதிரி படிக்க போகிறேன்னு. ஆனால் அது தந்தையாக கேட்க வேண்டிய கடமை அவருக்கு இருந்தது. நான் வந்துடுவேன்ப்பா, கவலைப்படாதீங்க அப்படின்னு. அது சொல்லும்போது எனக்கு தெரியாது அந்த ஆழம். இருக்க நமக்கெல்லாம் ஒரு தாயின் பலம் யாருக்குமே கிடையாது. எனக்கு அந்த பலம் இருந்தது. என் தாயினால் தான் இன்று நான் இருக்கிறேன் எப்போது. ஆனால் அதே எங்கள் தந்தை ஒரு காலத்தில் நான் அங்கீகாரம் பெற்றபோது என்னை வரவேற்ற விதம் இருக்கிறது, அதுதான் உண்மையான வரவேற்பு. காரணம் என்னவென்றால், அவருக்கு உள்ள ஒரு
பயம் இருக்குல்ல, பையன் ஒன்றுமே படிக்க மாட்டேன்றான், வருஷம் ஃபெயில் ஆகிறானே எப்படி, எத்தனை வருஷம்தான் ஃபெயில் ஆவான்ற அந்த பயம் இருக்குல்ல, அந்த பயத்தை தாண்டி ஒரு காலகட்டத்தில் படம் பண்ண அப்புறம் அவங்களுக்கு புரியாது. எங்கள் அம்மாவோட பலம் அவங்களுக்கு புரியாது. ஆனால் எங்கள் அம்மாவோட தாயின் பலம் வேறு அது. ஆனால் எங்கள் அப்பாவின் பலம் வந்துட்டான்ப்பா அப்பா அப்படின்னு சொல்லும்போது தான் நான் வந்தடைந்த பயனை நான் பெற்றேன். அதுதான் உண்மை. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா என்னை பற்றி கவலையே படல. அம்மாவுக்கு என்ன வேணால் ஒரு இது இருக்கலாம், பாசம் என்ன வேணால் இருக்கலாம். அம்மாவுக்கு ஒரு பயங்கரமான அது என்னன்னு தெரியல. எங்கள் அம்மா வெற்றி மீது வெற்றி உன்னை சேரும் மாதிரியே பேசுவாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. எங்கள் அப்பா வெற்றி எங்கே வரும் இவனுக்குன்னு வருது. காரணம் இருக்குது அதுக்கு. ஏன்னா நான் ஸ்கூலுக்கு போனதே கிடையாது. ஸ்கூலுக்கு போனால் கூட எதிரிக்கு வச்சு ஓடி வந்துடுவேன். காரணம் எனக்கும் ஸ்கூலுக்கும் வெகு தூரம். ஆனால் அதே திரைப்படக் கல்லூரிக்கு சேர்ந்தவுடன் எனக்கும் திரைப்படக் கல்லூரிக்கும் ஏற்பட்ட அந்த பந்தம் இருக்கிறது. அதுதான் என்னை முழுமையாக மாற்றியது. என்னை ஒரு மனிதனாக மாற்றியதுக்கு காரணம் திரைப்படக் கல்லூரி மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. சினிமா என்னை முழுமையாக மனிதனாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றியது. நேற்று வரைக்கும் ஒன்றுமே தெரியாத பையன் இப்போ பேசுகிறானே அப்படின்னு அந்த நினைப்பு வந்துடுச்சு எல்லாருக்கும். காரணம் பிடிச்சதை நம்ம பண்ணும்போது தான் ஆரோக்கியமான விஷயம் வந்திருக்கு. ஸோ கமிங் பேக் டு த பாயிண்ட், எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு பையன் கொடுத்தான். அந்த பையனை பற்றி உங்களுக்கு தெரியாது, இப்போ சொல்கிறேன். யாருன்னே தெரியாத ஒரு பையன் எங்கிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தான். ஸ்கிரிப்ட் கொடுத்த உடனே படிக்கும்போது யாரா அந்த பையன் இப்படிலாம் எழுதுகிறானே, என்னை அப்படியே ஆடிட்டேன் அந்த ஸ்கிரிப்டை படிச்சுட்டு. ஏன்னா உணர்வுகள் உணர்ச்சிகள் மட்டுமே வேறு விதமாக சொல்லப்பட்டும் ஒரு காலகட்டத்திலே நண்பர்கள் மூலமாக பரிமாறிக்கொள்ளும் அந்த உணர்வு உணர்ச்சி ரொம்ப அழகாக இருந்தது. என்னை நான் மெய்மறந்தேன். ஹாப்பி மேன் வச்சுருக்கலாம் பேர், ஏன் மெய்மழகன்? பிகாஸ் அங்கே இருக்க டைட்டில் இருக்கிறதா ஸ்டைல், அது வேறு விஷயம். மெய்யழகன், அந்த மெய்யழக படத்தில் ஒவ்வொரு காட்சியிலும் தெரிஞ்சது பிரேம் ரியலாகவே உண்மையான ஒரு மெய்யழகன் தான். எல்லா விஷயத்திலுமே அவன் ஒரு மெய்யழகன் தான். நான் அவருக்கோசம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. உண்மையான மெய்யழகன் பிரேம் தான். அந்த படம் பார்க்கும்போது எவ்வளோ விஷயம், நான் நிறைய விஷயம் மிஸ் பண்ணியிருக்கேன். நான் எந்த ஊருக்கு நான் போனதில்லை, லொக்கேஷன் பார்க்க போக அவ்வளோதான் எனக்கு தெரியும். பிரேம், நீங்கள் வாழ்க வாழ்க வளமுடன். இப்படி ஒரு ஆசீர்வாதம் உங்ககிட்ட இருந்து கிடைக்கும்னு சத்தியமாக நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல சார். பிரேமண்ணே, 2 ஆண்களுக்கு இடையில் இருக்கிற இனம் புரியாத பிரியத்தை படமாக்கியது இவ்வளவு பெரிய ஜாம்பவான்களிடமிருந்து உச்சி முகர உங்களுக்கு ஒரு முத்தம் பெற்று கொடுத்திருக்கிறது. ஒரு தாடி நரைத்த குழந்தை குலைவது போல உங்களை நான் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கேன். வளரும் கலைஞன் வச்சுக்கோங்க. விகடன் விருது துவக்கம்தான், அடுத்த தேசிய விருது. இந்திய சினிமாவோட 2 மாபெரும் ஆளுமைகள் உங்களை இவ்வளோ பாராட்டுறதை பார்க்கும்போது ஒரு தாய் ஆற தழுவி குழந்தைக்கு முத்தமிடுற மாதிரி எங்களுக்கே நெகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் இந்த ஒரு காம்ப்ளிமெண்ட்ஸையும் வாங்கியிருக்கீங்க, தமிழ் சினிமாவின் அடுத்த நம்பிக்கைங்கிற விருதையும் கையில் வச்சுருக்கீங்க. இந்த நெகிழ்ச்சியான தருணம் எப்படி இருக்குது சார் உங்களுக்கு? எல்லாருக்கும் வணக்கம். என்னை முதல்ல பேச சொல்லியிருந்தீங்கன்னா பேச முடிஞ்சிருக்காது, கொஞ்சம் தொண்டை அடைச்சிருச்சு எனக்கு 2 பேரையும் மேடையில் பார்த்தோன்னே. முதல்ல விகடனுக்கு நன்றி, இந்த விருதுக்கும் இந்த வாய்ப்புக்கும். 2 பேரை பற்றி ஒரு விஷயம் சொல்லிவிட்டு நான் அடுத்ததுக்கு போகணுன்னு நினைக்கிறேன். என்னோட ஃபிட்னஸ் எக்ஸ்பர்ட் சிவகுமார் சார் தான். சின்ன வயசுலேருந்து அது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் மட்டும் கிடையாது, மென்டல் ஃபிட்னஸும் அது அவங்கள்ட்டேருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். அதனால் அவங்க மேடையில் சொல்கிற விஷயத்தெல்லாம் நான் ரொம்ப சீரியஸாக எடுத்துப்பேன். சார்ட்டையும் சொல்லியிருக்கேன். நான் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப லேட்டாக தான் கிடச்சிது. அவங்க 96 படம் பார்த்துட்டு ஒரு தடவை ஃபோன் பண்ணி பேசினாங்க. அப்போ தான் முதல் உரையாடல். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அந்த அனுபவத்தை சொல்ல முடியல, வார்த்தையால் சொல்ல முடியல. அப்படி ஒரு என் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான உறவுன்னு சொல்லலாம் அவர். அண்ட் 2Dயில் மெய்யழகன் பண்ணது, கார்த்தி சாரோட பண்ணது, சூர்யா அண்ணன் ப்ரொடியூஸ் பண்ணது, அண்டு சார் கூடவே இருந்தாங்க. அதெல்லாம் இன்றைக்கி நினச்சி பார்க்கும்போது ஒரு ஸ்வீட் மெமரி மாதிரி இருக்குது எனக்கு.
பிசி சார் பற்றி சொல்லணுன்னா அவங்க படித்த அதே ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் தான் நான் படித்தேன். ஸோ அவங்களோட ஜூனியர். நான் படித்து முடிச்சுட்டு எல்லாருக்குமே ஆசை இருக்கும் பிசி சார்கிட்ட எப்படியாவது ஜாயின் பண்ணிடணுன்னு. எனக்கு ஆசை மட்டும் இல்லை, பெரிய ஒரு பயமும் இருந்தது. நம்மளால் போய் அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண முடியுமா, அந்தளவுக்கு தகுதி இருக்கான்னு. அந்த பயம் போவே இல்லை கடைசி வரைக்கும். ஆனால் படிக்கும்போது ஒரு ஒர்க் ஷாப்புக்கு வந்தாங்க. அவங்க சொல்லி கொடுத்தது ஒவ்வொன்றும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அது அந்த ஒரு வாரம் மறக்கவே முடியாது. ஆனால் எனக்கு தெரியாது, என்றைக்கோ ஒரு நாள் நான் ஒரு ரைட்டர் டைரக்டராக மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை தூக்கிட்டு சார் வீட்டில் முன்னாடி போய் நிற்பேன்னு எனக்கு தெரியாது. கொடுத்துட்டு நான் என்னோடய ஆஃபீஸ் வர்றதுக்கு கரெக்டாக 45 நிமிஷம் ஆச்சு. ஒரு 140 பக்கம் உள்ள ஒரு ஸ்கிரிப்ட் அது. நான் ஆஃபீஸ் வந்து ரூமை திறந்து உட்காரும் போது படித்து முடிச்சுட்டு கால் வந்துருச்சு. யாராலையும் அப்படி படிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. நான் வந்து ஒரு 2-3 நாள் டைம் வச்சுருந்தேன், சாருக்கு வேறு வேலைகள் இருக்கும், பொறுமையாக தான் படிப்பாங்க அப்படின்னு. அந்த டிசிப்ளினை தான் முதல்ல நம்ம கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஒருத்தங்க நம்மள்ட்ட ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்தாங்க, படித்து முடிச்சுட்டு தான் அடுத்த வேலை அப்படிங்கிறது. எனக்கு அது என்னால் இன்றைக்கும் நம்ப முடியல எப்படி எப்படி படித்தாங்கன்னு. நான் ஒரு மாதிரி அரை நம்பிக்கையில் கேட்டேன், சார் ஃபுல்லாக படிச்சிட்டிங்களா, படிச்சுட்டு கூட சொல்லுங்கள் பேசலாம் அப்படின்னு. ஃபுல்லாக படிச்சிட்டேன், நான் எல்லா சீனையும் சொல்லவா அப்படின்னாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி இந்த அவார்டுக்கு வந்து எங்கள் அம்மா அப்பா வர்றதா பிளான். ஏன்னா அவங்க ஊரில் இருக்கிறாங்க, தஞ்சாவூரில் இருக்காங்க. நிறைய அவார்டு ஒன்று எடுத்து ஒன்று போயிட்டே இருக்குது, எதுக்கும் வர முடியல, இதுக்கு வரணும் விகடன் அப்படிங்கிறதுனால வரணும்னு ஆசைப்பட்டாங்க. பட் கடைசி நிமிஷத்தில் வர முடியல. எனக்கு அதுக்கு பதிலாக இவங்க 2 பேர் வந்தது எனக்கு. ஆனால் ஒவ்வொரு அவார்டுக்கும் தவறாமல் எங்கள் குடும்பத்துலேருந்து என்னோடய சித்தி சித்தப்பா வந்துடுறாங்க. ஏன்னா அவங்க சென்னையில் இருக்கிறதுனால இங்கே தான் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றி. எல்லா அவார்டுக்கும் வந்து மகன் அவார்டு வாங்குறது வந்து பார்த்து சந்தோஷப்படுறாங்க, இன்றைக்கும் வந்திருக்கிறாங்க. விகடனுக்கு என்னுடைய ஒரு பெரிய நன்றி. ஏன்னா இது 96க்கு ஒரு தடவை வாங்கினேன், திரும்ப வாங்குறதுங்கிறது எனக்கு ஒரு பெரிய கௌரவமாக இருக்கு. நன்றி. சிவகுமார் சார், நீங்கள் பிரேமண்ணனை என் மகன் அடையாளப்படுத்துனீங்க, ஸ்ரீராம் சார் மகன் போல அவர் அடையாளப்படுத்துனீங்க. அவரும் கலையுலக பெற்றோராக தான் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் 2 பேரும் ஆரத்தழுவி அவருக்கு ஒரு அன்பு முத்தம் கொடுக்கணும்னு நாங்கள் ஆவலோட கேட்குறோம் சார். படம் பண்ண அப்புறம் அடுத்த படம் நான் தான் பண்ண போகிறேன். அவருக்கு நாங்கள் கொடுக்கும் அன்பு கட்டளை. காரணம், நல்ல இயக்குனர்கள் நம்ம இருக்கும்போது நம்ம அறியாமல் நம்ம ஏதோ ஒரு புது உணர்ச்சி ஏற்படும். அந்த உணர்ச்சி எனக்கு தேவை அடுத்த கட்டத்துக்கு செல்ல. நன்றி, வணக்கம். பிரேமண்ணே, ஒரே மேடையில் இத்தனை விருதுகள் கிடைச்சிருக்கு, 96 பாகம் 2, என்ன கதை சொல்ல போகிறீங்க? பாய திறக்க மாட்டார். படம் பாருங்கள், சொல்லவே கூடாது எதுவுமே. எழுதி முடிச்சிட்டேன், அதுக்கான நேரம் வரும்போது கண்டிப்பாக அது திரைக்கு வரும். நானும் அவளோட காத்துட்ருக்கேன். ஒரு நம்பிக்கை தான். ஏன்னா இந்த அவார்டை பற்றி ஒன்று சொல்லணுன்னா, என்னுடைய படங்களில் வந்து அன்பை பற்றி அதுதான் மெயினாக இருக்கும். ஆனால் நான் அன்பை விட உயர்வாக நினைக்கிற விஷயம் நம்பிக்கை. அந்த பேரில் ஒரு அவார்டு கொடுத்துருக்குறீங்க, அது ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்குது. கண்டிப்பாக அதை காப்பாற்ற நான் முயற்சி பண்ணுறேன். நன்றிண்ணே. நன்றி.